ப்ளவுஸில் ரெடிமேடு ஊக்பட்டி நம்ம ரெடி பண்ணி எப்படி தைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது தைக்கலாமா? இல்லை தைச்சதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பட்டி தைக்கிறதுக்காக நம்ம 2.5 இன்ச் அளவில் 2 கிளாத் எடுத்திருக்கோம். அந்த 2.5 இன்ச்சில் 1/2 இன்ச்சை மட்டும் இப்படி மடித்து அயன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிளாத்தும் 2.5 இன்ச் தான், அதையும் நான் மடித்து அயன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஊக்பட்டி தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு விட்டுருப்போம் இல்லையா? அந்த 1/2 இன்ச்சில் இதை இப்படி தைக்கிறோம். மடித்தது உள்பக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சில் நம்ம தையல் போடுறோம். மேலே கொஞ்சம் துணி விட்டுருங்க, கீழே கொஞ்சம் துணியை விட்டுருக்கோம். இது மாதிரி நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ இன்னொரு பீஸ் வந்து நம்ம அது மேலே வச்சு தைக்க போகிறோம். அதையும் பாருங்கள், மடித்தது வந்து உள்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு உங்களுக்கு கொக்கி எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போது அங்கேயும் வந்து நம்ம தையல் போட போகிறோம். அதே அந்த துணிக்கு மேலேயே இந்த துணியையும் வச்சு இப்படி தையல் போடுறோம். நம்ம எங்கெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கோமோ அங்கெல்லாம் வந்து தையலை ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஓட்டி விடுறோம். அப்படியே ஊசி எடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு 2 தையல் தான் போகணும், அதுக்கு மேலேயும் போகக்கூடாது அகலமாக. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், நான் எவ்வளோ கிட்ட தையல் போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மி தான். அதே மாதிரி தான் அதிலேருந்து இப்படியே தொடங்குறோம். ஊசி உள்ளே இருக்கணும், திருப்புறோம். திருப்பிட்டு 1/4 இன்ச் அளவில் இப்படி தையல் போடுறோம். 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக பக்கத்தில் இன்னொரு தையல் போடுறோம். ஒரு 2 ஸ்டிச் ஓட்டி விட்டுக்கோங்க. இதே மாதிரியே நம்ம இந்த மார்க் பண்ணி வச்சுருக்க எல்லாத்துலேயும் தையல் போடுறோம். இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக தையல் போட்டு எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போது நான் வந்து 5 கொக்கி தைக்கிறதுக்கு இடம் தச்சு வச்சுருக்கேன். அதனால் 5 கொக்கி எடுத்திருக்கேன். இந்த கொக்கியை இப்படி ஒரு கட்டரை வச்சு அந்த மூக்கு மாதிரி இருக்குல்ல, அதை மட்டும் இப்படி எடுத்து விட்டுருங்க கொஞ்சம் பெருசாக. இந்த 2 லைனிங் வச்சுருக்கோம், அதில் ஒரு லைனிங் மட்டும் இப்படி தூக்கிட்டு அது கீழேயே இருக்குல்ல, அதையும் இப்படி தூக்கணும். தூக்கணும்னா நம்ம போட்ட தையல்லாம் வெளியே தெரியும். அதில் இந்த கொக்கியை அப்படி குப்பரை போட்டு இந்த மூக்கை அந்த ஓட்டைக்குள்ளே விட்டுடுறோம். இப்படி அப்படி தள்ளிட்டு இப்படி திருப்பினோம்னா இந்த பக்கம் திருப்பி பாருங்கள், நம்மளுக்கு அழகாக வந்துடும். இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்கும் பண்ணணும். இது மாதிரி எல்லாத்தையும் மாட்டிடணும். அடுத்த ஸ்டெப் இதில் என்னென்னா, இது கொஞ்சம் தூக்கி விட்டதுனால நிறைய தூக்கி இருக்கும், அதை மண்டையில் தட்டி பழைய மாதிரி நம்ம ஆக்குறோம். அடுத்ததாக இதை அப்படியே ராங் சைடு பக்கம் திருப்புறோம். திருப்பிட்டு கீழே விட்டுருக்க துணி இப்படி மடித்து, சைடில் இருக்க துணி இப்படி மடித்து, திரும்பவும் இப்படி மடிக்கிறோம். மடித்தோடனே அழகாக வந்துடுச்சா? இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு ஓரமாக நம்ம தையல் போடுறோம். அவ்வளோதான், ஊக்பட்டி அழகாக கொத்தாச்சு. இந்த டெக்னிக் வந்து நல்லா தான் இருக்குது. ரொம்ப லூஸாலாம் இல்லை, கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. எமர்ஜென்சிக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைட்லேயும் வந்து நம்மளுக்கு நல்ல ஃபினிஷிங் இருக்கும். ரைட் சைட்லேயும் ராங் சைட்லேயும் நல்லா தான் இருக்குது. நீங்களும் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து நீங்களும் தச்சு வேணால் பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.